நீங்கள் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தில் வந்துட்டீங்க என்று சொன்னால், இந்த பூமிக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபையும் தயவும் நன்மையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் எல்லா நேரத்திலும் நம்மளோடு இருந்து அவர் வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நம்மளுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எத்தனோ நாட்கள் வருகிறோம், சில வருஷங்கள் வருகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யலை, நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரலை, ஆண்டவரை தேடின் பலன் இல்லை, ஆண்டவரை தேடி நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதத்தை இல்லைன்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த நாட்கள் என்னென்னாக்கா, நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இருக்கணும்னாக்கா உங்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்துக்காக உபாசம் இருந்து செவிங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வேதத்தை படிங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வர 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 ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு இருந்து அவர் வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர் நம்மோடு இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். போதுங்க. நீங்க தேடினா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுவார். நம்ம தேடாம நம்ம வீட்டில் உட்காந்துக்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், ஆண்டவர் சமூகத்துக்கு வராமல் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படணும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நிச்சயமாக நடக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடி ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது தான். அன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே போனாங்க? தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துக்கு போகிற ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் வெளிப்படுவார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எங்கே பதில் உண்டா? ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவர் சமூகத்தை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆண்டவர் சமூகத்தை தேடி வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தை தேடி வருகிற உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கருத்தில் உண்டு. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை தேடி வருகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க முடியாத ஸ்தானத்தில் கொண்டு போகிறது எதுனாக்கா தேவனுடைய சமூகம் மட்டும்தான். வேதம் சொல்கிறது, என் நாமத்தில் பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துலையும் நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? இங்கே வந்தால் தான் ஆசீர்வாதம். இங்கே ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் தான் உயர்வு. ஆண்டவர் சமூகத்தில் தேடி வரும்போது தான் நம்மளுக்கு கனம் வரும், பேர் வரும், புகழ்ச்சி வரும். இந்த பூமிக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எங்கே வரும்னாக்கா ஆண்டவர் சமூகத்தை தேடும் போது தான் தேவனுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். நம்ம தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. அவரை விட்டீர்களாகில், யார? ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டோம்னாக்கா அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டா ஆண்டவர் நம்மளை விட்டுடுவார். இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போடும் பார்க்க சொன்னால், எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து நம்ம ஒன்றுன்னா சொல்லுவோம். வீடு இல்லை, காரு இல்லை, ஆஸ்தி இல்லை, நம்மளுக்கு பேர் இல்லை, புகழ் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு எல்லா லிஸ்ட்டும் வரும். ஆனால் ஆண்டவர் இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறான்னு பார்த்தா யோசிக்கக்கூட முடியாத நன்மைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் தேடுறதுனால அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை தேடி வந்ததுனால உங்களோடு இருந்து இது வரைக்கும் நடத்தினார். அவங்கள தேடி வந்ததுனால இது வரைக்கும் உங்களை போஷித்தார். அவரை தேடி வந்ததுனால இது வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைத்தார். அவரை தேடி வந்ததுனால இது வரைக்கும் அவங்களை கைவிடாமல் பாதுகாத்து வந்தார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்க என்று சொன்னால் அவர் உங்களை கைவிட்டுடுவார். அவரை விட்டுட்டீங்க என்று சொன்னால் இந்த பூமியில் கைவிட்டுடுவார். தேவன் அவர் நம்மளை கைவிடுவார் என்று சொல்லி ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாவே போதும். இந்த பூமியில் நம்மளால் சர்வே பண்ண முடியாது, இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. தேவன் நம்மளை விட்டுடுவார் ஒரு எண்ணம் வந்தாவே போதும். நம்மளால் நிம்மதியாக சமாதானம் இல்லாமல் தான் இந்த பூமியில் வாழ முடியும். தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார், அவரை விட்டுவிடுவர்களுக்கு அவர் விட்டுவிடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழணுமோ வாழாதது யார் இடத்துல இருக்கிறதுனா உங்கள் இடத்துல தான் இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் செல்வந்தனா வாழணும், பிஸ்னஸ்னோடு வாழணும், தேவனோடு சஞ்சலிக்கணும், யார்கிட்ட இருக்கிறதுனா உங்களோட கிட்ட தான் இருக்கிறது. தேவனிடத்தில் பச்சாபாதம் இல்லை. தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார், அவரை விட்டு விடுவர்களுக்கு தேவன் கைவிட்டுடுவார். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், இது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் நடத்தினாரு, கைவிட்டுட்டாரா? ஆனால் உங்கள் மேலே கிருபை பாராட்டி இருக்கிறார், உங்கள் மேலே இரக்கத்தை பாராட்டி, உங்கள் மேலே தயவு பாராட்டி, இந்த பூமியில் வாழ வேண்டிய கிருபை கொடுத்து ஜீவனை கொடுத்து எல்லாம் வைத்து இருக்கிறார். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னாக்கா நீங்கள் தேவனோடு இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் தேவனோடு இல்லை என்று சொன்னால் எந்த காரியம் இந்த பூமியில் வாழ முடியாது. உணர்வாஸ்தவர் சொல்கிற சங்கீதம் 73 அதிகாரம் 28 வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. சங்கீதம் 73. எனக்கோ
தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். யார் அண்டிக் கொண்டு இருப்பது நலன்? தேவனை. இந்த உலகத்தில் யார் அண்டிக் கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்பி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் நம்பி இருக்கிறோம், அண்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தாசான்ற ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை நம்ம பிடிச்சு கொள்வதே நல்லம், தேவனை தேடுகிறதே நல்லம், தேவனிடத்தில் வாழுகிறதே நல்லம், தேவனோடத்தில் இருக்கிறதே நல்லம். தேவனோட வாழுகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நலமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். நீங்கள் தேவனை தேடும் போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்போதும் நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிறதல்ல. இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா, தேவனை தேடுகிறவர்கள் எந்த காரியத்திலும் மனுஷரும் என்பதாக வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நீங்கள் தேவனோடு இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் வாய்க்கை செய்து உங்களை நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த ஆசாரிய அந்த ராஜாக்கு தீர்க்கதரிசி சொல்லும் போது, நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் தேடினா தென்படுவாய். இது வரைக்கும் உங்களுக்கு தென்படாதது காரணம், இது வரைக்கும் தேடி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதது காரணம், இது வரைக்கும் தேடி உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்காதது காரணம், இது வரைக்கும் தேடி உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வராதது காரணம் என்று சொன்னால், நீங்கள் தேவனோடு இல்லைன்னா தேவனுடைய அற்புதத்தை பார்க்க. அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் என்றென்று கைவிடுவார். இந்த ராபோஜன் எடுக்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனை தேடி வந்து இருக்கிறீங்களா, இல்லை தேவனோடு இருக்க வந்து இருக்கிறீங்களா? நம்ம குற்றங்களை மன்னித்து இது வரைக்கும் ஜீவனை கொடுத்து பரிசுத்தமாக நம்மளை வாழ வைத்து இந்த பூமியில் எல்லா விதமான கிருபையில் கொடுத்து நடத்தி வந்ததுக்கு காரணம் என்னக்கா, உங்கள் மேலே கிருபையாக இருக்கும். அவர் நம்மளோட சஞ்சலிக்க, தேவனோடு நம்மளோட உருவாடும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 145:17. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாரு, தம்மை நோக்கி உண்மையா கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நோக்கி பார்க்குற, உண்மையா நோக்கி பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம ஏதாதானத்தும் ஆண்டோடைய சமூகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை 8 மணி ஆறாதன்னா முடிஞ்ச வரைக்கும் 8 மணிக்கெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள். இல்லை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிப்போன்னு ஆண்டவரத்தில் தீர்மானம் பண்ணி தான் நிச்சயமாக 1 மணி நேரம் ஜெபித்துருங்க. ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய நேரத்தையே உண்மையாக நீங்கள் செய்து பாருங்கள். ஆண்டவர் அந்த காரியத்தில் உங்களை கனப்படுத்தி, அவர் மேன்மைப்படுத்தி, அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் இடத்துல உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனுங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்ததை நீங்கள் பார்ப்பீங்க. ஏனோக், நீங்கள் ஆதியாகமம் 5 அதிகாரத்தில் போய் பார்த்து பாருங்கள். ஏனோக்கொண்டு ஒரு மனுஷன், அவன் வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம் இந்த பூமியில்? 365 வருஷம் வாழ்ந்தான். ஏறக்குறைய 300 வருஷம் தேவனோட நடந்தாராம், தேவனோட சஞ்சலித்தாராம், தேவனோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததா, தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததா. ஏறக்குறைய 365 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் முழுதும் அவருடைய வாழ்க்கை எவ்வளோ நாள்னா தேவனோடு சஞ்சலிக்கிற ஒரு அனுபவத்தில் போனார். இந்த நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருடைய அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? யாருடைய அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? நீங்கள் யாரோட வாழ விரும்புகிறீங்க? நல்ல ஒரு பாஸ்டரோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை நல்ல ஒரு பொலிட்டிக்கலில் இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள ஒரு ஆளோடு இருக்கிறீங்களா? இல்லை நல்லா படித்தவர் பணக்காரனோடு இருக்க விரும்புகிறீங்களா? இது எல்லாமே மாயமிடம், கொஞ்ச நாளைக்கு நிலைச்சுன்னு இருக்கும். ஆனால் தேவனோடு இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தீங்கன்னா அவர் உங்களை கைவிட்டுருவார். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 17 வசனம். என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். போதுமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னாக்கா, நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னை தேனினா உனக்கு தென்படுகிறேன், நீ என்னை விட்டுட்டினா நான் உன்னை விட்டுடுவேன். ஆனால் இன்னொரு வாரத்தில் நீதிமொழிகளில் சொல்கிறாரு, நீ என்னை நேசித்தினா நானும் நேசிக்கிறேன். ஆண்டவரத்துலேருந்து நன்மை பெறுவது ரொம்ப ஈஸிங்க. தாவீது என் இதயத்துக்கு ஏற்றுவேன்னு சொன்னது ஒரு காரணம் என்னன்றதுக்கு, ஆண்டவரத்தில் எப்போதும் தேவனை நேசித்து தேவனை உயர்த்துகிற ஒரு மனுஷன் தாவீது. எல்லா சூழ்நிலையிலும், கஷ்டத்தின் நேரத்திலையும், வறுமையின் நேரத்திலையும், போராட்டத்தின் நேரத்திலையும், சவுல் தாவீதை கொல்ல அந்த நேரத்திலையும் தாவீது என்ன பண்ணுறாருன்னா நேசித்து தேவனை உயர்த்தினார்.
அதனால தான் தாவீது ஆண்டவர் பார்த்து சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவேன்னு சொன்னது காரணம் என்னன்னாக்கா, எல்லா நேரத்திலும் தேவனை நேசிக்கிறோம். நம்ம எந்தெந்த நேரத்தில் தேவனை நேசிக்கிறோம்? நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனிடத்தில் சஞ்சலிக்க ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் தேவன் உங்களை நேசிப்பார். தேவனை நேசிக்கிறதுன்றது காரணம் என்ன? தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக ஏதாவது ஒரு அற்புதத்தை, தேவனுக்காக ஏதாவது ஒரு அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். காரணம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் அவரை நேசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னாக்கா, இந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்துருக்குறேன். சரி, அவங்க கதை வேணாம், நான் என் கதைக்கே வரேன். நான் எங்கள் மனைவிக்கு பிரியமாக நடக்கணும்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நான் என்ன பண்ணணும்? உண்மை தானே? என் மனைவி பற்றி சொல்கிறேன். இப்போ நான் எங்கள் ஒய்ஃபை நான் வந்து பிரியமாக வச்சுக்கணும்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? வாங்கிக்கணும். அவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள என்ன பண்ணணும்? பாராட்டணும். ஆனால் ஆண்டவர் எப்போதும் நம்மளுக்கு நன்மை செய்கிறவர், எப்போதும் நம்ம கூட இருந்து அதிசயங்களை செய்கிறவர், எப்போதும் நம்மளை இதுவரைக்கும் கைவிடாதவர், இதுவரைக்கும் நம்மளோடு இருந்து வழிநடத்தின ஆண்டவரை நம்ம நேசித்தோம் என்று சொன்னால், தேவன் உங்களை நேசிக்கும் போது இந்த பூமிக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை கொடுத்து அவர் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறதுக்கு விரும்புகிறார். நம்ம நேசிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்ன அபிஷேகம், உங்கள் அபிஷேகம் உங்களை உயர்த்திடும். அபிஷேகத்தை காத்துக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மை என்றைக்குமே அப்படியே இருக்காது. அவங்க நன்மை மாறிந்து கொண்டு மேலே உயர்ந்து கொண்டே போகும். ரெண்டாவது, தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்போது எந்த சூழ்நிலையில் கைவிடுகிறதே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் மனுஷன் முன்பதாக வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். தேவனை நேசிக்கும் போது தேவன் உங்களை நேசிப்பாரானாக்கா, உங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபை பெருகும், உங்கள் மேலே வைத்திருக்கிற இரக்கம் பெருகும், உங்கள் மேலே வைத்திருக்கிற தயவு பெருகும், உங்கள் மேலே வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருகும், உங்கள் மேலே வைத்திருக்கிற நன்மை பெருகும், உங்கள் மேலே வைத்திருக்கிற எல்லா காரியத்தின் மேலே உங்களை உயர்வு கொடுக்கறது காரணம்னாக்கா, நேசிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இந்த நாட்கள் பார்க்குறார். நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருக்காக வைராக்கமாக இருந்தோம், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக செய்தோம், ஆண்டவருக்காக ஜெபித்தோம், ஆண்டவருக்காக உபாசம் இருந்தோம். ஆனால் நாட்கள் தள்ளி வர தேவன் மேலே இருந்த அன்பு கொஞ்சம் தூரம் போயிடுது. காரணம் என்னென்னா, ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் நம்மளை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் ஆதியில் இருந்த அன்பை தான் ஆண்டவர் எப்பவுமே விரும்புகிறார். அவர் கிருபையாக நம்மளை ரட்சித்து அன்பு பாராட்டி தயவு பாராட்டி இது வரைக்கும் நடத்தி வந்தாருனாக்கா, இது வரைக்கும் உங்களை நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். காரணம் சொன்னீங்கன்னா, அவர் மேலே அன்பு வைக்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய அன்பு அளவில்லாமல் கொடுத்து நடத்துவார். எந்த அளவுக்குனாக்கா, உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் இருக்கிற மனுஷருக்கு ஒவ்வொருத்தருக்காகவே அவர் சிலுவையில் மரித்து தன்னுடைய ரத்தத்தை, கடைசி ரத்தத்தை கொட்டு சிலுவை அந்த சிலுவையில் கடைசி ரத்தத்தை வரைக்கும் சிந்தி அவருடைய அன்பு காட்டின ஆண்டவர், அவர் மேலே நீங்கள் அன்பு பாராட்டிங்கன்னு சொன்னால் அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும், அந்த ரத்தம் உங்களை சுமந்து கொள்ளும், அந்த ரத்தம் உங்களுக்கு எல்லா தீங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கும், அந்த ரத்தம் தேவனுடைய வல்லமை நம்மளை ஆளுகை செய்யும்.